படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். உங்கள் ஆதரவை தரணும். எல்லோருக்கும் நன்றி. முக்கியமான படம் தான். படத்துக்கு முன்னாடி நம்ம தயாரிப்பாளரும் பிஆர்ஓ எல்லாத்துக்கும் ப்ரெஸ்ஸில் இருக்கவங்க, எனக்கு ஒரு 30 வருஷமாக பழக்கம். நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது கூட அவங்க பழக்கம் எனக்கு. அவங்க ஏபரி கூட ஒரு வீட்டில் இருந்தாங்க. அவங்க பையிலேருந்து பழக்கம். ஸோ அப்படி வந்து ஒரு படிப்படியாக ஒரு ப்ரெஸ்ஸில் இருந்து அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டராக இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு, ஸோ நம்மள ஒருத்தவங்க வந்து ஒரு தயாரிப்பாளராக ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக வந்திருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கு மேலே எல்லாரும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்குவோம். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, வந்து ஒரு வரைக்கும் ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அதுலேயும் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு விஷயத்த ஒரு கருவை மையவை வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படமும் கூட ஒரு பெண்ணியலை பற்றி நான் ஒரு படமாக எடுக்கணும்னு விருப்பப்பட்டு பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓப்பனிங்கோட படம் பார்க்கும்போது எத்திக்கெல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக கொண்டு வந்து எண்டில் வந்து ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க இந்த படத்தில். ஸோ நம்ம வந்து எந்த துறையில் இருந்து நம்ம படம் பண்ணாலும் பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். ஸோ அதற்கான விஷயங்கள் அந்த படத்தில் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கணும் அந்த படத்தில். ஸோ அதுக்கான தேவைகள் எல்லாமே இந்த படத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த படத்தில் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து யங்ஸ்டர்ஸாக இந்த படத்தில் பண்ணியிருந்தா கூட ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஒரு டைரக்ஷனில் டெக்னீஷியனாக வந்து எல்லாருமே மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தாலும், நடிகர்கள் வந்து ஹீரோவாகட்டும், ஹீரோ கூட நடித்த கேரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து அவங்கவுங்க கதாபாத்திரங்களை எடுத்துக்கிட்டு, ஸோ மேக்கிங்கும் வந்து ஸ்க்ரீன் பிளே ஒரு தொடர்பு இல்லாமல் போகிற மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு தொடர்பு இருக்குது. ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸோடையும் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப வந்து கேதர் பண்ணியிருக்காங்க விஷயத்த. வந்து போலீஸ்லேயோ அந்த சைடு நிறைய உட்காந்து நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி, அதான் சொல்லிட்டேன் அரவிந்த் சார்ட்ட. ஸோ நம்ம நிறைய விஷயம் கேதர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி சைனா இது வந்து போகிறது அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து போலீஸில் போயிட்டு என்கொயரி பண்ணி அது மூலியமா வந்த விஷயங்களை வச்சு அவங்க வந்து எங்க விதமான சும்மா பெரிய ஒரு டிராமாவோ எதுவுமே இல்லாமல் ஒரு இயல்பாக ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போய் சேர்த்துருக்காங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடையும். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடையுங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தினால ஒரு ஹீரோ உருவாகணும், ஒரு இயக்குனர் வந்து திரும்பவும் வந்து பெரிய லெவலில் வரணும். இந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்தடுத்து கண்டினியூஸாக இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய மேடைகளில் என்னை பார்த்துருப்பீங்க, பத்திரிகையாளராக என்னை பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி கொலை விளைநிலம், சாக்லேட், தாத்தா, ஜனகராஜ் நடித்த தாத்தா, இது வரைக்கும் 3 குறும்படங்கள் பண்ணியிருக்கேன். கொரோனா டைமில் ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன், அது யுவன் சங்கர் ராஜா ரிலீஸ் பண்ணாங்க. சமூக நோக்கத்தோடு தான் எல்லா படைப்புகளும் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். இந்த படம் ராபருங்கிறது பெண்களுக்காக முக்கியமாக ஒரு சமூக நலத்தோட ஒரு பொறுப்புள்ள ஒரு படத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஒரு புதிய டீம் இங்கே இருக்காங்க. நிறைய பேரை தமிழ் சினிமாவிலேருந்து இயக்குநர்கள் சங்கம் இங்கேருந்து எல்லாரையும் அனுப்பி வச்சுருக்கீங்க. அதே மாதிரி இந்த டீமை நீங்கள் அனுப்பி வைப்பீங்கிற பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நல்ல விஷயங்களை நிறைய பேர்கிட்ட எடுத்து சொல்லி இந்த புது டீமுக்கு மேலும் மேலும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் நல்ல வாய்ப்பும் கிடைக்கணும் அப்படிங்கிறது உங்கள் மூலமாக வேண்டிக்கிறேன். இங்கே வந்திருந்த அனைவருக்கும் எங்களோட அன்பும் நன்றியும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நல்ல படத்தை கவிதா மேடம் தயாரிச்சிருக்காங்க. அதுக்கு முதல்ல அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே ஒரு சமுதாய விழிப்புணர்வோடு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது ஒரு படம் பார்க்குற மாதிரியே இல்லை, ரியலாக பார்க்குற மாதிரியே இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நான் எல் சார்ட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். சென்னையிலே தான் நாங்களும் இருக்கிறோம், ஆனால் சென்னையை இவங்க மாற்றி காட்டின மாதிரி காட்டியிருக்காங்க அப்படின்னு அற்புதமான ஒரு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. பாண்டியன் சார் சொன்னார், மாநகரம் படத்தப்போ நான் உதவி இயக்குனராக, மெட்ரோ படத்தப்போ உதவி இயக்குனராக இந்த மேடையில் ஏறினேன்னு. அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. டேக்கிங்ஸு எல்லாமே வந்து ரொம்ப இவரோட நடிப்பு கேட்கவே வேண்டாம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. மொத்தத்தில் வந்து ஒரு சிறப்பான படம். எல்லா அம்சங்களும் சத்தத்துலேருந்து எழில் சார் ரொம்ப பாராட்டிட்டு இருந்தார்.
சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து அற்புதமாக பண்ணியிருக்காங்கன்னு. இப்போதைய படங்களில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய வந்து இந்த கிளைமேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு வரி கிளைமேக்ஸ் கடைசி 3 நிமிஷத்துல தான் ஒரு படத்தினுடைய மொத்த இதுவும் வந்து நிற்கும். அந்த மாதிரி எங்கே கொண்டுட்டு போகிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த கடைசி 3 நிமிஷத்தில் அற்புதமான ஒரு முடிவை கொடுத்துருந்தீங்க. அந்த அம்மாவே அந்த பையனை இது பண்ணுறாங்கங்கிறது வந்து ஒரு நல்ல முடிவு. அற்புதமான ஒரு படம். எங்கேயுமே வந்து பெருசாக தொங்கல் இல்லை. கூட்டத்தில் வந்திருக்கிறது தான் பெரிய விஷயம். ஆனால் கூட்டத்தை விட்டால் நமக்கு ரிலீஸ் டேட்டு கிடைக்காது. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. வித்தியாசமான விளம்பரங்கள் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணி கூட்டத்தில் நீங்கள் தனித்து நின்னீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். வெற்றி படமாக பண்ணியிருக்கீங்க. அதை வெற்றி படமாக நம்ம கொண்டுட்டு வந்து காட்டி ஆகணும். அந்த கட்டாயம் நமக்கு இருக்குது. அதை மட்டும் யோசித்து பண்ணுங்கள். மற்றபடியாக படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நல்ல படத்தை பார்க்க இந்த வாய்ப்பை வழங்கிய நமது இயக்குநர்கள் சங்கத்திற்கும், நல்ல படத்தை தந்த கவிதா மேடத்திற்கும், பாண்டியன் அவர்களுக்கும், நல்ல நடிப்பை தந்த தம்பிக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை கூறிக்கொள்கிறேன். நிச்சயமாக இந்த டீம் பெரிய அளவுக்கு வளரணும். நன்றி. கதாநாயகன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். தமிழ் திரைப்பட இயக்குநர்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்தையும் இப்போ தான் நேராக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி படம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. எது நிறைய குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் சார், ஏற்றுக்கிறோம். தேங்க்யூ. அன்பாலான வணக்கம். ஒரு படம் எங்கே வந்து ஒரு கிளாசிக்காக மாறுதுன்னா, செவ்வியலாக மாறுதுன்னா, அது நியாயத்தின் பக்கம் கடைசியில் வந்து நின்னணும். ஒரு மிகப்பெரிய அறத்தின் பக்கம் வந்து அந்த படைப்பு நின்னணும். ஒரு தாய் இந்த படத்தை ஒரு தாயினுடைய காவியமாக மாற்றுறது இருக்கு இல்லைங்களா. என்னன்னா, என்னதான் பொருளாதாரமும் என்னதான் பணமும் இருந்தாலும் ஒரு தாய் என்பவள் அறத்தின் பக்கத்தான் நிற்பா அப்படின்றத கொண்டு வந்து முடித்தது வந்து அதான் இது செவ்வியல் படம். ஏன்னா ஒரு நிமிஷமா இருந்தாலும் அது அப்படி இருக்கணும். அதை இந்த படம் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கு. அடுத்து மிகச்சிறந்த ஒரு தந்தையினுடைய படமாக இருக்குது. அந்த ஜேபி சார் கேரக்டரால ஒரு மிகச்சிறந்த தந்தையினுடைய படமாகவும் ஆகுது இந்த படம். ஒரு தாயினுடைய படமாகவும் ஆகுது. அடுத்தது இந்த செயின் ஸ்நாச்சிங், அதாவது இந்த அதை அறுக்கிறவங்க, அதாவது என்னன்னா, நான் ஒரு சகோதரி கூட தான் இருக்கிறேன், நான் ஒரு தாயின் கூட தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன் அவங்க உணரல அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இதில் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. நாம் எங்கெல்லாம் சிறு தவறுகள் செய்தோமோ அது எங்கேயோ ஒரு நாள் எனக்கு வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு, நான் தப்பு பண்ணுறேன்னு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஏன் கேட்க மாட்டுதுன்றது தான் நம்மளுடைய மாபெரும் கேள்வியாக இருக்குது. அடுத்தது இந்த சத்யா, நம்ம சத்யா வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்தேன். ரொம்ப கரெக்டாக நீ ட்ரெயின் எடுக்கிறப்பா அந்த மாதிரி நல்லா இருந்தது. இயக்குனர் சங்கத்தில் இன்னுமே வர்ற டிஸ்கஷன்லாம் சத்யா வந்துக்கிட்டே இருப்பார். ஏதோ இன்னுமே ஹீரோ மட்டும் நீ நடிக்கணும்னு இது பண்ணக்கூடாது, சிறந்த கேரக்டரையும் நீ வந்து தேர்ந்தெடுத்து நடிக்கணும். அதே போல் இவர் வந்து அவருடைய அண்ணன் கார்த்திக், அதாவது நான் ராமன் லட்சுமணர் மாதிரியே பார்ப்பேன் ரெண்டு பேரையும். ஒரு தம்பிக்காக ஒரு அண்ணன் வந்து அவங்க ஒரு தயாரிப்பாளர், இவங்க ஒரு தயாரிப்பார். ஒரு தம்பியை வந்து நான் முன்னேற்றணும், என் சகோதரனை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணுன்ற அந்த பண்பு இருக்குல்ல, அது வந்து இவங்கள்ட்ட மாபெரும் பண்பு. ஒரு தம்பியை ஜெயிக்க வைக்கணும்னு அண்ணனும், அண்ணனை ஜெயிக்க வைக்கணும்ன்ற தம்பியும் வந்து இப்ப இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில அண்ணன் தம்பியா எங்க ஒத்துமையா இருக்கானுவேன். அப்ப இப்படி ஒரு தம்பிகள் உதாரணமா இருக்கிறது, அண்ணன் தம்பி இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னா நம்ம காவியத்துல தான் அதான் பார்ப்போம். இப்ப ராமாயணம் என்ன, எப்படி சகோதரர்கள் ஒற்றுமையா வாழணுன்றதுதான் ராமாயணம். சகோதரர்கள் ஒற்றுமையா இல்லைன்னா என்ன ஆகுன்றதுதான் மகாபாரதம். ரெண்டுமே சகோதர காவியம் தான் அது. ஏன் ஆனா நமக்கு வந்து என்னன்னா, ஒற்றுமையா வாழ்ந்த மகாபாரதம் அப்படி இருக்கு, இது ராமாயணம் அப்படி இருக்கு. மகாபாரதம் என்ன இருக்குன்னா சண்டையில வந்து முடிஞ்சிருது இல்லையா. அப்ப ஒற்றுமையாக இருப்பது என்பது நம்மளுடைய தேவையா இருக்கு, இன்னைக்கு குடும்ப தேவையா இருக்கு. அந்த ரெண்டு பேரும் உதாரணமா இருக்கிறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. அப்புறம் இயக்குனர், புதிய இயக்குனர், எப்போதுமே ஒரு புதிய இயக்குனர். இப்ப நாங்கெல்லாம் வந்து இங்க பாருங்க, இந்த இந்திய சினிமாவுக்கு பிரம்மாண்டத்தை காட்டினவரு அண்ணன் தான். இன்னைக்கு வந்து நீங்க ஊமைகள் படத்தை பாருங்க, என்னங்க அது, அப்பெல்லாம் சினிமா ஸ்கோப்னு போடுவான். அப்படி ஒரு மாபெரும் படத்தை எடுத்தவர். ஆனா அப்படி இருக்க மாட்டார். எவ்வளவு பெரிய பண்பு இல்ல, நம்மளுக்கு எவ்வளவு பெரிய உதாரணமா இருக்காரு. அப்படி ஒரு மாபெரும் படத்தை எடுத்துட்டு
அதை எடுத்தது மாதிரியே இருக்க மாட்டார். உலகம் மகன் மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமாங்க? அப்படி ஒரு ட்ராக்கை போட்டு, ஆனா அவர் எடுத்த மாதிரியே எடுக்க மாட்டார். இதுதான் நம்ம கத்துக்க வேண்டியது. அடுத்தது அண்ணன் எழில் அண்ணன் துல்லாமன் துள்ளலாம். நல்லா தஞ்சாவூரை பார்த்துட்டு என்னடா எல்லா சாங்கும் ஹிட்டு. அதாவது விஜய் சாருக்கு வந்து அப்படி ஒரு மாஸ் ஹிட் அப்படி கொடுத்த ஒரு அண்ணன் எங்க அண்ணா ஒரு. ஆனா அப்படி இருக்க மாட்டார். எப்போதுமே நீங்க 500 நோட்டு 100 வச்சிருந்தாலும் சத்தம் போடாது. 50 காசு 4 போட சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு பண்பு கிடையாது. ஏன்னா அந்த பண்புல இருந்து நம்ம 500 நோட்டை ஆயிடணும். அப்படி ஒரு இந்த 500 தங்கங்கள் தான் இங்க. அவங்க எல்லாம் உங்களை வாழ்த்துட்டாங்க. அதனால உங்களுடைய எதிர்காலம் மிகச்சிறந்த எதிர்காலமா இருக்கணும். அதே போல இதே போல சிறந்த படங்களை நீங்க கொடுக்கணும். இந்த சமூகத்துக்கு தேவையான படங்களை கொடுக்கணும். நம்ம தமிழ் இயக்குனர் சங்கத்துக்கு மிகப்பெரிய பெருமையை நீங்க தேடி தரணும். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு நன்றி. படம் பார்த்தேன். படம் பார்த்ததுலேருந்து இன்னும் வெளில வர முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து டோட்டலாகவே எல்லாமே, அதாவது ஒரு படத்தோட உணர்ச்சிகள் வந்து தான் அந்த படத்தோட பெரிய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாகும். ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு இடத்துல கூட முகம் சுளிக்க முடியாது. இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா படங்கள் பூரா சும்மா பிரிக்கிட்டான், மிதிச்சிட்டான், சிரிச்சிட்டான், வெறும் சாதி படங்களாக வந்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் அழகான ஒரு கான்செப்டை ஒரு உண்மையிலே வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டெப்புமே. இப்போ நான் வந்து வல்லரசு மகாராஜனோட தம்பி. எங்கள் படம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு செகண்ட் இது நடக்க போதா அது நடக்க போதான்னு தெரியாத அளவுக்கு பயங்கரமான ஸ்பீடு. அதே நேரத்தில் டோட்டலாக எல்லாரோட ஆக்டிங்கும் சரி, யாருமே எதிர்பாராத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஒரு நொடியும் ஒரு ஒரு ரசிக்கக்கூடியதாக அது வந்து ரொம்ப நன்றி. அதாவது வந்து இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம தேட்டரில் வாழ வைக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து தேட்டரில் வந்து ஒருத்தரும் படத்தை பார்க்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சாதான் சினிமா ஜெயிக்க முடியும். நிச்சயமாக இந்த மாதிரி படங்கள் வந்து அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டருக்கு பாருங்கள். நல்ல திருப்தியான ஒரு படம். நல்ல எல்லாம் ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து நம்ம மதுரை பேரில் பாண்டினே தெரியும் பாருங்கள். அதனால் வந்து ரொம்ப நல்ல அழகாக அந்த லாங்குவேஜ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் மிகப்பெரிய அளவில் பங்கெடுத்திருக்காங்க. நிச்சயமாக படம் மிகப்பெரிய வெற்றின்னு எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். சோஷியல் ரெலவெண்ட் சோஷியல் இஷ்யூஸ் எடுத்து இவ்வளோ சூப்பராக கொண்டு வந்தது தான் பெரிய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. நான் கிளியரான ஒரு மெசேஜ் இந்த படத்தில் மக்களுக்காக கொடுக்குறாங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த மேக்கிங் வைஸு, டைரக்ஷன் சைடு வைஸு அண்ட் மை ஃப்ரெண்ட் ஒன்லி த ஹீரோ எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் படம் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஸோ ஐம் விஷிங் எவ்ரிபடி ஆல் தி பெஸ்ட். இந்த படம் கண்டிப்பாக இப்போது சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படம். பெண்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ராபர்ட் படக்குழுவினருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நேரத்தை ஒதுக்கி வந்த எல்லா அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை மக்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் இன்னும் இந்த மாதிரியான நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உத்வேகமாக இருக்கும். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி.